ஹே காய்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் ரொம்பவே மில்க் மிச்சமாயிடுச்சு. வெறும் மில்காக குடிக்கிற பதில் ஏதாச்சும் ஒரு டெசர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்ல? வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மில்க், அதுக்கப்புறம் எக்ஸ், அதுக்கப்புறம் ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் இல்லை வெல்லம், அதுக்கப்புறம் எலாச்சி. இதெல்லாம் தான் தேவை. ஒரு பவுலில் 2 எக்ஸ் நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட மில்க் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் 3 எக் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மிக்சியில் அந்த சுகரையும் எலாச்சியும் பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒயிட் சுகராக இருந்தால் கூட அதையும் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக டிசால்வ் ஆகும் அதில், எக்கில். இப்போ எங்கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக பிடிக்கும்னா எக்கு கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப க்ரீமியாக சாஃப்டாக. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கட்டிமாக இருக்கணும், ஜெல்லி மாதிரி இருக்கணும் கொஞ்சம் அப்படின்னா எக்கு இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேரமல் பண்ண போகிறேன். அதுக்கு 4 டீஸ்பூன்ஸ் ஆஃப் சுகரும் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டரும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹனி கலரில் வரும். நல்லா இது பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு பவுலில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஸ்டீம் பண்ண நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் ஆறிட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக் அண்ட் மில்க், அதை இந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிட்டு இதை எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். அவ்வளோதான். ஃப்ளேம் மீடியம் ஆர் மீடியம் ஸ்லோ, உங்கள் விருப்பம். அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ரெடி. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செம்ம டேஸ்ட்டுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.